வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய அந்த சர்ச்சைகளை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்த அந்த பிரச்சனை, அதனால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த தூத்துக்குடியை சேர்ந்த அந்த ஒரு உயிர் நீத்த அந்த போராளிகளுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரியும். இதுல அந்த ப்ரொட்டஸ்ட் 2018 நடந்தது, ரொம்ப தீவிரமா நடந்தது. ஸோ அப்படி நடக்கும் பொழுது அந்த கலெக்டர் அலுவலகத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே அப்பாவி மக்கள் ஒரு அநேக பேர் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலை கிட்டத்தட்ட 1996 வாக்கில் இது தூத்துக்குடிக்கு வந்தது. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாநிலத்துல, குஜராத்ல இந்த ஆலை நிறுவப்படுறதாக இருந்தது. அங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டு தூத்துக்குடிக்கு வந்தது. ஸோ தூத்துக்குடி மக்கள் ஆரம்பத்தில் பெரியதாக போராட்டம் எதுவும் செய்யவில்லை. சரிங்களா? ஒரு சிலர் மட்டும் இந்த ஆலையை எதிர்த்தார்கள். ஒரு சில அரசியல்வாதிகள் மட்டும் இந்த ஆலையை எதிர்த்தார்கள். திரும்ப அந்த அரசியல்வாதிகள் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். சரிங்களா? அந்த அரசியல்வாதிகள் ஆலையை எதிர்த்தார்கள். அதற்கு பிறகு அந்த அரசியல்வாதிகள் காணாமல் போய்விட்டார்கள். இரண்டு திராவிட கட்சிகளையும் நாம் இந்த விஷயத்தில் நாம் குறை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதற்கு அனுமதி கொடுத்தது அதிமுக. இந்த ஆலைக்கு திருப்பி புதுப்பித்தல், அதை ரெனுவல் பண்ணி எக்ஸ்டென்ஷனுக்கு ரெனுவல் பண்ணது திமுக. இந்த ஆலையை இயங்க விட்டது இரண்டு அரசியல் கட்சிகளும் சேரும். அந்த பெருமை இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆலையை பொறுத்த வரைக்கும் நாம் வெளிப்படையாக சொல்லலாம், அநேக கழிவுகள் இருக்குது. இதுல திடக்கழிவுகள் மட்டும் இல்ல, அதாவது வாயு சம்பந்தப்பட்ட கழிவுகள், திடக்கழிவுகள், நீர்க்கழிவுகள். இந்த பொல்யூஷன் சொல்லும் போது 3 பொல்யூஷன்ஸ் பாக்குறோம் இல்லையா? இது எல்லா பொல்யூஷன்ஸுமே இந்த ஆலையில இருக்குது அப்படின்னு சொல்றோம். தூத்துக்குடியினுடைய சீதோஷம் நிலை, தூத்துக்குடியினுடைய கிளைமேட் கண்டிஷன்ஸ், இதை நம்ம பார்த்தோமா ஆனால் தூத்துக்குடியினுடைய அந்த மழையினுடைய அளவு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு முன், இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பின் அப்படின்றத எடுத்துக்கலாம். 96க்கு முன், 2018க்கு பின். 1996 இந்த ஆலை இயங்க ஆரம்பித்ததிலிருந்து 2018 வரை பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில மழையே கிடையாது. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா மழையினுடைய அளவு மிக மிக சொற்பமாக குறைந்தது. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆலை தூத்துக்குடிக்கு வருவதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடியில அப்படியே திருநெல்வேலியில் இந்த பொதிகை மலையில் என்ன ஒரு மழைப்பொழிவு இருக்குமோ அந்த மழைப்பொழிவு அப்படியே இருக்கும். ஏன்னா அது ஒரு வங்காள விரிகுடாவை சேர்ந்தது. அந்த மன்னார் வளைகுடா, அந்த பகுதி மன்னார் வளைகுடா என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கைக்கு கொழும்புக்கு மிகவும் அருகில் வரும் தூத்துக்குடி. தூத்துக்குடியிலிருந்து தோணிகள் நிறைய பாத்தீங்கன்னா இலங்கைக்கு வர்த்தக ரீதியாக, வியாபார ரீதியாக செல்லும். அப்படி சொல்லும் பொழுது இந்த வடகிழக்கு பருவ காற்று நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த காலம் முழுவதும் ஜனவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு மிக அதிக அளவில் ஒரு மழைப்பொழிவானது கிடைக்கும் இந்த வடகிழக்கு பருவ காற்றால். என்ன, இந்த மழைப்பொழிவானது 96க்கு முன்பு மிக அதிக அளவில் இருந்தது. அந்த ஆலை இயங்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு சுத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். 2018க்கு பின்பு பாத்தீங்கன்னா அதே மழைப்பொழிவு வெள்ளம் வரும் வரை வரும் வரை அந்த குறிப்பிட்ட ஏரிகள் எல்லாம் தூர் வாராததன் காரணமாக ஏரிகள் எல்லாம் உடைப்பெடுத்து பராமரிப்பாட்டு இருந்த ஏரிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பெரிய வெள்ளப்பெருக்காகி நகரமே வெள்ளக்காடாய் மாறக்கூடிய அளவிற்கு மழைப்பொழிவு இருந்தது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா மழைப்பொழிவை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏரிகளை தூர் வாராமல் இருந்தது அரசாங்கத்தினுடைய குறைபாடு. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள், அங்க இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கு உண்டான ஸ்டெப் எடுத்து, பிடபிள்யூடி ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்டெப் எடுத்து அந்த ஏரிகளை அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்களை தூர்வாரி இருக்க வேண்டும். அது எதையுமே செய்யவில்லை. சரி, இப்ப நம்ம ஆலைக்கு வருவோம். இந்த ஆலையில பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல அவங்க காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அந்த காப்பரினுடைய ஓரை தூத்துக்குடியில துறைமுகம் இருப்பதன் காரணமாக, இதுக்கு முன்னாடி குஜராத்ல பண்ணாங்க, அங்கேயும் துறைமுகம். இங்க தூத்துக்குடியில துறைமுகம், அவங்களுக்கு தேவை துறைமுகம். ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா கப்பல்ல இருந்து வரவழைத்து அந்த தாதுக்களை வரவழைத்து காப்பரினுடைய அந்த காப்பரினுடைய தாதுவில் இருந்து அந்த காப்பரை அவர்கள் பிரித்தெடுக்கிறார்கள். அதான் அங்க ஸ்டெர்லைட்ல பண்ணக்கூடிய விஷயம்.
அப்படி பிரித்து எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்திகரிப்பதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல அவங்க அந்த காப்பரை வந்து ஃபர்தராக சுத்திகரிப்பார்கள் இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல. அப்படி சுத்திகரிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து சல்பர் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுல சல்பர் டை ஆக்சைடு எவால்வ் ஆகும், அதான் வெளியே வரும். அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் ஃபுல்லாவே இருந்து அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீதோஷ கிளைமேட் கண்டிஷன்ஸை மாத்துது, மழை பொழிவை அங்கே வந்து தடை செய்கிறது. இதான் அங்க நடந்துகிட்டு இருந்த விஷயம். இப்போ அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து மழையை வந்து தவிர்த்தது. அதோடு மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையை பாதித்தது. அந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை அதை சுவாசிக்கும் பொழுது நீங்க கேட்கலாம், அது என்ன அது வந்து அந்த சல்பர் டை ஆக்சைடு தானே அப்படியே அது போயிட்டே தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த சல்பர் டை ஆக்சைடு வந்து எவால்வ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அது வந்து அக்யூமுலேட் ஆகி அந்த குறிப்பிட்ட அந்த சல்பர் டை ஆக்சைடை வந்து அந்த மக்கள் எல்லாருமே சுவாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் வருவார்கள். அது என்ன பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி வாழ் மக்கள் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே அதிகமாக கேன்சர்கள் பேஷண்ட்டுகள் வந்து அங்க தூத்துக்குடியில இருந்திருக்கிறார்கள். லிவர் ஃபெயிலியர்ஸ் நிறைய நடந்திருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சல்பர் இன்ஹேல் பண்ணும் பொழுது இது உடம்புல இருக்கக்கூடிய மெட்டல் அனைத்தையுமே காலி செய்துவிடும். குறிப்பாக அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்திலேயே வந்து அந்த நிறுவனத்திற்கு புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு நபர், எனக்கு தெரிந்த ஒரு நபர், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அந்த கம்பெனியில் அவர் வந்து வேலைக்கு சேர்கிறார். நல்ல சம்பளம் அவருக்கு. திடீரென்று பார்த்தால் அவர் கம்பெனியிலேயே அவர் மயக்கம் போட்டு விடுகிறார். அவருடைய திருமணத்துக்கு முன்பாக, அவருடைய வாலிப வயதில் அவர்கள் அது திருமணத்துக்கு முன்பாக ஒரு 23, 24 வயது சரியா திடீரென்று அவர் வந்து மயக்கம் போட்டு விடுகிறார். அவரை பிறகு வந்து அவரை பரிசோதித்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்க்கும் பொழுது மெட்டலினுடைய அதாவது ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் என்னென்ன மெட்டல்லாம் இருக்குதோ எல்லாமே குறைபாடா இருக்கு. அங்க வேலை பார்த்த நபர் ஒரு சூப்பர்வைசராக ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து விட்டு ஒரு சூப்பர்வைசர் கேடர்ல ஒர்க் பண்ண ஒரு நபர், மெட்டல் கண்டென்ட் வந்து ஃபுல்லாவே கம்மியா இருக்கு. நான் சொல்வது கிட்டத்தட்ட 2000 நேரங்களில் 2000, 2001 கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக சொல்கின்றேன். அப்போ வந்து பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் கிட்ட நானும் வந்து பேசும் பொழுது இந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தேன். அப்ப நான் வெளிப்படையாக பேசுறேன், அவர் வந்து இந்த கம்பெனி இருக்கிறதுனால இந்த கேசியஸ் இதெல்லாமே எவால்வ் ஆகுறதுனால இது இந்த மெட்டல் உள்ள இன்ஹேல் பண்றதுனால இந்த மெட்டல் எல்லாத்தையுமே அது வந்து அவர் என்ன டாக்டர் சொன்னாரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஒரு ஐயம் எழுது. அது என்னோட வந்து இது வந்து மெட்டலை வந்து கம்ப்ளீட்டா வந்து காலி பண்ணுது. ஸோ அந்த நபர் வந்து அதுக்கப்புறம் தேறி அவர் கஷ்டப்பட்டு அவர் ஒரு வேற ஒரு நிலைக்கு சென்று ஒரு வேற ஒரு வேலையை தேடிக்கொண்டார். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொல்லி கேட்டால் எந்த அளவுக்கு மக்களினுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு ஆலை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன், இது வந்து பாத்தீங்கன்னா வாயு கழிவு, இது போக வந்து பாத்தீங்கன்னா திடக்கழிவுகள் இருக்கிறது. இதனுடைய வேஸ்டேஜஸ் தாதுக்கள், ஏன்னா உங்களுக்கு காப்பர் மட்டும் அப்படி கிடைக்காது. காப்பரோட சுத்தி இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் ஒரு அது நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஸ்லட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அநேகமாக அது ஒரு ஒரு பிக் குவான்டிட்டி இருக்கிறது. ஒரு 10,000 ஹெக்டேர் அளவுக்கு இருக்கிறது என்று தகவல் வருகிறது. 10,000 ஹெக்டேர் 10,000 ஹெக்டேரை 12 மீட்டர் அளவுக்கு அவர்கள் வந்து உயர்த்தி அந்த திடக்கழிவுகளை அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். மிகவும் மோசமான ஒரு திடக்கழிவு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆலையும் இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகல. ஆலை ஃபங்க்ஷன் ஆகாத நேரத்துல அந்த திடக்கழிவுகள் அனைத்துமே வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி கண்டாமினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முழுக்க அந்த திடக்கழிவுகள் வந்து அந்த வாட்டரோட சேர்ந்து நிலத்தடி நீரோட சேருவதற்கும் வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. இதனால்தான் ஆலையை நிறுத்தியவுடன் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாகவே அவங்க வந்து அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் சொன்னாங்க, இந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்க கிளியர் பண்ணணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. சரிங்களா? இப்ப என்ன ஒரு தகவல் கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் 2014 பிப்ரவரியில கொடுத்த ஒரு தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புகோல்ட் நம்ம ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன ஒரு தீர்ப்பு சொல்லிச்சோ அந்த ஆலையை நிறுத்த வேண்டும். அதாவது வந்து வயலேஷன்ஸ் இருக்குது, அந்த ஆலை வந்து அனைத்து வயலேஷன்ஸையும் மீறி இருக்குது. குறிப்பாக வந்து இப்ப இவ்வளவு சல்பர் டை ஆக்சைடு தான் எவால்வ் பண்ணணும், அதோட எமிஷன் ரேட்டிங் வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு சொன்னா அதை மீறி இருக்கிறது. பல வயலேஷன்ஸ் வந்து ஆலை வந்து செய்திருப்பதன் காரணமாக இந்த மதுரை ஹைகோர்ட் அந்த வழங்கிய தீர்ப்பையே நாங்கள் வந்து கொடுக்கின்றோம், அதை அப்ரூவல் பண்றோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆலை இயங்காது அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு.
சரிங்களா? இப்போ மறுசீராகி போறாங்களா போகலையான்றதுலாம் அப்புறம். அப்படியே போனாலும் தூத்துக்குடி மக்கள் வந்து நிச்சயமாக இந்த ஆலையை இயங்க விட மாட்டார்கள். அது வந்து கனவிலும் அது ஒரு நடக்காத ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆபத்தான விஷயம் இந்த கழிவுகள். இப்ப வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு நபர் வந்து ஒரு வழக்கு தொடுத்து இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலையை வந்து அதாவது வந்து அப்புறப்படுத்த வேண்டும், பில்டிங்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், இந்த ஆலை இருக்கும் வரை தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் அப்படின்னு ஒரு வழக்கு திறந்திருந்தார். அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கழிவுகளை வந்து உடனடியே அகற்ற வேண்டும். இந்த திட கழிவுகளை, அனைத்து கழிவுகளையும் உடனடியாக ஆலை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து இந்த மதுரை கோர்ட் வந்து கொடுத்திருக்குன்னு பாக்குறோம். இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு செயல். இந்த கழிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹெக்டேர் 11 இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, தூத்துக்குடி ஏரியாக்களில ஒரு 11 இடங்களில் இந்த கழிவுகளானது குவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு 12 மீட்டர் உயரத்திற்கு. அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு ஒரு ரிஸ்கியான விஷயம். அதாவது நம்ம வந்து ஒரு கேசியஸ் பொல்யூஷனை பார்த்தோம், ஏர் பொல்யூஷனை பார்த்தோம். அதை விட மிக ஒரு 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 ஹசானஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லேண்ட் பொல்யூஷன் அண்ட் இந்த வாட்டர் பொல்யூஷன், இந்த ஸ்லட்ஜஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து இந்த எல்லாமே ஹசானஸ், அதாவது ஒரு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள்கள் எல்லாமே அது இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்தையும் அகற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அது வந்து ஆலை தான் அகற்றணும். அதுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக அதை வெளியேற்ற வேண்டும். ஆனால் ஆலையின் சார்பாக வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, இந்தியாவிற்கே வந்து ஒரு தாமிரத்தினுடைய பற்றாக்குறை இருக்கிறது, இப்படின்ற மாதிரிலாம் வழக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சமாவது வந்து ஆலை நிர்வாகம் வந்து மக்களை பற்றி சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். இவ்வளவு ரிஸ்கியான ஒரு இண்டஸ்ட்ரியை தூத்துக்குடியில முதல்ல நிறுவ விட்ட இந்த 2 ஆட்சியாளர்களையும் நாம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும், குறை சொல்லியாக வேண்டும். ஏன்னா நீங்க ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுது, ஏன்னா இது ஏற்கனவே இந்த குஜராத்ல வந்து இது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி தெரிந்திருந்தும் நீங்க வந்து இங்க அலோவ் பண்ணிருக்கிறீங்க, அதை வந்து இயங்க விட்டுருக்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு பொதுவா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து 100% வந்து ஒரு பாதுகாப்பாக இயங்க வேண்டிய ஒரு மேட்டர்ஸ். அது இருக்கக்கூடிய அந்த லைடன் கேஸ், இப்போ சொல்றோம் இஎஸ்பி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னு சொல்லுவோம். இஎஸ்பி அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்ஸ், இந்த லைடன் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லைடன் கேஸ் என்னென்னலாம் வருது, அது ஒவ்வொன்றுக்கும் மானிட்டர்ஸ் இருக்கு. அதை பொல்யூஷன் கண்ட்ரோல் கொடுத்து மானிட்டர் பண்ணணும். அது என்னென்ன கேசஸ் வந்து எமிட் ஆகுது, அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த காம்போசன்ஸ் இருக்குது, எல்லாமே மானிட்டர் பண்ணணும். பட் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல, வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் எதுவும் கேள்வி கேட்கவில்லை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நீங்க வந்து அப்பயே நீங்க வந்து இதை சுதாரித்திருந்து நீங்க மக்களினுடைய குரலாக மக்களை கொஞ்சமாக நீங்க நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்காது. மக்கள் இவ்வளவு பாதிப்படைந்திருக்க மாட்டாங்க. தூத்துக்குடி மக்கள் வந்து இவ்வளவு பாதிப்படைந்திருக்க மாட்டார்கள். தூத்துக்குடியில் கேன்சர் ரேசியோ மிக அதிகமாக இருக்கிறது. நான் வந்து உறுதியாக கூறுவேன், சான்றுடன் கூறுவேன், தூத்துக்குடியில் கேன்சர் ரேசியோ மிக 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 அதிகம். அதற்கு காரணம் இந்த சல்பர் டை ஆக்சைடு தான். இந்த சல்பர் டை ஆக்சைடை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, நம்முடைய லிவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன இதை வந்து அது 2018 உயிர் தியாகம் பண்ண அது அனைவருக்குமே நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வீர வணக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்க தீவிரமாக ஈடுபட்டு தன்னுடைய உயிரை வந்து அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். இதற்கு மேல் கனவிலும் கூட ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி தூத்துக்குடி பக்கம் நாம் ஆலையை நடத்தலாம் என்ற எண்ணத்திற்குள் அவர்கள் வரக்கூடாது. சரிங்களா? அதற்கு மிக இப்ப வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருக்க அந்த ஆர்டர், இந்த கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஆலையை அகற்றுவதற்கும் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் எங்க வேணாலும் ஆலையை வைத்துக் கொள்ளட்டும், பாலைவனத்தில் கூட வைத்துக் கொள்ளட்டும், அது அவர்களுடைய சௌரியம். நன்றி நண்பர்களே. நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வளம் முக்கியம், தூத்துக்குடி மக்களினுடைய அந்த ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். நன்றி நண்பர்களே.